ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். 2 ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒன்றுமே இல்லை. இந்த ரூமை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஏதாவது கிராணி வச்சுருக்குதாங்கிறத. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேக் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ராவையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். 2 ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நம்ம ஷாட்கன் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ட்ரா இருக்குது. இந்த 2 ட்ராவையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். எதுவுமே கிடைக்கல. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட் இருந்தது, அது நமக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன் பீஸை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்னும் 2 பீஸு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஷாட்கன் ரெடி ஆகிறதுக்கு. கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். வெப்பன் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற வெப்பனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிடலாம். புல்லட்டை லோட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டு வழி இருக்குது. இந்த வழியாக போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கழட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்குது. நமக்கு கிடைச்சா பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீயை கொண்டாந்து டோரில் போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடரு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீயு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் கோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. இது இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளேஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமையே இருக்கிறோம். அந்த பிளேஸில் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏகப்பட்ட செல்ஃபு தான் இருக்குதா ஒழிஞ்சு பார்த்தீங்கன்னா உப்பு புளி மிளகா ஒன்று கூட பார்த்தீங்கன்னா இல்லை. இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல. வீலு கிராங்கு பார்த்தீங்கன்னா இருக்குது, இது நமக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செல்ஃபை செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பேடோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஷாட்கன் பீஸு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ 2வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன் செய்யக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 2வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. செயின் கட்டரை வச்சு செயினை தான் கட் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க, ஒயரையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆகணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரில் இருக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். டோரில் இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீயை போட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். 2 ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சிருக்குது. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டோர் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கிராணி பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போவோம். கிராணி பார்த்தீங்கன்னா தவந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கையை பார்த்தீங்கன்னா துடுப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. கிராணி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸ்பைடர் கீயை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கில் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமுக்கு வந்திருக்கிறோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன் பீஸும் பேட்லாக் கோடும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த பேட்லாக் கோட மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணோம்னா ஒரு லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு தேர்டு ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த பீஸை எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம கன்று செய்கிற இடத்துல வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்று பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கன்னை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்திருக்குறோம். கரெக்டாக ஷூட் பண்ணனால பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டோரை பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு தான் ஓப்பன் பண்ணணும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. 2 ரூம்பை கிராணி பலகையை வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா பலகையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நம்ம உள்ளுக்க பார்த்தீங்கன்னா போயிடலாம். 3 பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா போகலாம். உள்ளுக்க போக முடியல. ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மீட்டு மட்டும்தான் இருக்குது. ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். அடுத்த ஒரு ரூம்பை பார்த்தீங்கன்னா கிராணி பலகை வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். இந்த ஹேமரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை ஓப்பன் பண்ணி உள்ளுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை இருந்திருக்குது. அந்த பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 3 பலகை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. 3ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கிறோம். ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துருக்குறோம். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கார் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. பலகையை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சாவியை எடுத்துடலாம். சாவி பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. கீழே தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. காரு டிக்கியை பார்த்தீங்கன்னா அந்த சாவியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கியை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலான் பார்த்தீங்கன்னா இருக்குது. வாட்டர் மிலானை பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருந்து ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாஸ்டர் கீ கூட கிடைக்கலாம். மாஸ்டர் கீ கிடச்சா பார்த்தீங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஃபைனலாக. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீ தான் தேவை. அந்த கீ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சிதுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வாட்டர் மிலானை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு 2 துண்டாக பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸ்பார்க்கு ப்ளக்கா இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இதை வச்சு பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்பு தான் பண்ண முடியும். டோர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா இது தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிடச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபை ஓப்பன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராணி ஹவுஸை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செல்ஃபை ஓப்பன் பண்ணலாம். அந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கிராணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டனலை பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே செலந்தியாக பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது சீக்ரெட் வழி. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முட்டு சந்து சீக்ரெட்டு டோர் மாதிரி பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட்டு வழி பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, காலியாக கிடக்குது. இந்த வழியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம். 2 வழி பார்த்தீங்கன்னா சீக்ரெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் இருக்கும்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். இந்த கேட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்ன பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவை போட்டு முறுக்கி வச்சுருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவு, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. 4 ஸ்க்ரூவை போட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீயை பத்திரமா பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவோம்னு பார்த்தீங்கன்னா பல ஏற்பாடை பார்த்தீங்கன்னா கிராணி பண்ணி வச்சுருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சீக்ரெட் வழி. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போது லாக்கை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. அவ்வளோதான். கிராணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட் பாயை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா திருன்னு பார்த்தீங்கன்னா முழிக்கும். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.